இப்படி ஒரு ஃபோல்டு செகண்ட் ஃபோல்டு 4 ஃபோல்டு பண்ணணும். உங்கள் பக்கம் ஃபோல்டிங் நம்ம பக்கம் தான் இருக்கணும். இது அன்இவனாக இருக்கிறதுனால நான் ஈவன் பண்ணுறேன். 1 inches பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி எடுக்கக்கூடாது. பேக் சைடில் ஸ்லீவோடைய ஹைட்டு இங்கே வைங்க. இப்படி வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த ஹைட்டு ஸ்லீவோட ஹைட் எடுத்துச்சு. அகலம் எடுக்கணும். அகலத்தை இப்படி வைங்க. இப்படி வச்சு இப்படி மார்க்கிங் இதுதான், இவ்வளோ தான் மார்க்கிங். ஸோ இது இங்கே தான் தைக்க போகிறோம். இங்கே கட் பண்ண போகிறோம். இங்கே தைக்க போகிறோம். இங்கே கட் பண்ண போகிறோம். இங்கே தைக்க போகிறோம். இங்கே கட் பண்ண போகிறது. ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளோ வருதுன்னா 7 inches. ஸோ 7 inchesக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருது 3.25. ஸோ 3.25. ஓகே, தைக்கிறதுக்காக 1-2 inches நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பத்தலை, இங்கே வந்து ஒட்டு தரணும். ஸ்லீவ் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இந்த ஷேப் வரையறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்குது இல்லையா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங்காக லைட்டான ஒரு இதுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து இங்கே 1 inches, இங்கேருந்து இங்கே 1 inches மார்க்கிங். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே எடுத்தோடனே ஷேப் இப்படி போகக்கூடாது. இந்த 1 inches வரைக்கும் ஈவனாக தான் வரணும். அப்ஸ் அண்ட் டவுன் வரவே கூடாது. ஈவனாக வந்து இப்படி வைங்க. இந்த கட்டில் மேலே போகணும். இந்த கட்டில் மேலே போய் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி வரணும். ஷேப் தெரியுதா? இங்கேருந்து ஈவன், இங்கே வந்தோடனே ஈவன் வரணும். இந்த கட்டுக்கு மேலே போகணும். இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/4 inches இல்லை ஒரு 1/2 inchesக்கு ஸ்லீவ். இது இங்கேருந்து இது வந்து இது சும்மா லைட்டாக இருந்தாலே போதும். ரொம்ப டிசைன் வளைஞ்சிலாம் தர வேண்டாம். வளைஞ்சி கொடுக்குறப்போ என்ன ஆகணும், ஃப்ரண்ட் சைடு ரொம்ப இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஷேப் ரொம்பவும் கொடுக்கக்கூடாது, லைட்டாக கொடுத்தா போதும். இது அன்இவனாக இருக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பீஸ் இருக்குதுல்ல, இந்த பீஸை கொஞ்சம் தள்ளினா மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பீஸ் கட் பண்ணுறோம்ல, இந்த பீஸை அப்படியே இங்கே வச்சிங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு இந்த பீஸ் ரெடி ஆகிடும். இப்படி தான் வச்சு ஒட்டு போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஒரு துணி 2 துணி, 2 பீஸ் மட்டும்தான் ஃப்ரண்ட்டு. இந்த 2 பீஸ் பேக்கு. 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் கட் பண்ணிக்கணும். அது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. எடுக்கிறப்பே இப்படி திருப்பி ஒட்டிக்கு, இப்படி ஒட்டிக்கு. இது வந்து தைக்கிறதுக்காக நான் போட்டு வச்சுக்கிட்டேன். திரும்ப